அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல உதவிகள் கிடைக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். எந்த ஒரு செயலையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு அவற்றில் தாங்கள் மிகவும் எளிய முறையில் வெற்றிகளையும் பெற்று நல்ல லாபங்களையும் பெறுவீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களில் சேர்க்கையும் ஏற்படும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். ஊக வணிகத்தில் ஈடுபடும் அன்பர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் வணிகத்தில் ஈடுபடுவது மிகவும் நல்லது. திருமண வயது வந்தும் காலம் தாழ்த்தி கொண்டிருந்த அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். சில அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று தந்தை வழி உறவுகள் நன்கு மேம்படும். உடன் பிறந்த சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராகவும் சில மேசராசி அன்பர்கள் இருப்பீர்கள். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும்.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைவிடும். நீண்ட நாட்களாக தங்களை விட்டு அகலாமல் இருந்த வியாதிகள் குணமாவதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது சந்தேக குணங்களை குறைத்து கொள்வது மிக மிக தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் பணபரமும் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்கள் தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது விருப்பம் போல் அனைத்து செயல்பாடுகளும் நடக்கும். சில அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். இரட்டிப்பு மகிழ்ச்சிகள் நிறைந்து மிதுன ராசி அன்பர்கள் காணப்படுவீர்கள். தங்களது பூர்வீக வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்தின் மூலமாகவும் நல்ல பலன்களை பெறுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சில அன்பர்கள் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பம் நன்கு ஒற்றுமையுடன் இருப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தொழிலில் கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் அகன்று தொழிலிலும் நல்ல அபிவிருத்தியான நிலையினை மிதுன ராசி அன்பர்கள் பெறுவீர்கள். தங்களது நேர்மறையான எண்ணங்களை மிகவும் தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. சில அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதால் பழகும் நபர்களை நன்கு அறிந்து பழகிக்கொள்வது மிக மிக நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும்.
வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்கத்தின் மூலமாகவும் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் தங்களுக்கு சுப விரயங்களே அதிக அளவில் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் என அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில கடகராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கடகராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். சில கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைபெறுவதற்கு வழி வகைகள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது பேச்சுக்களை தங்களுக்கு விரோதத்தை அதிக அளவில் உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் யாரிடமும் எந்த ஒரு கருத்துக்களையும் பரிமாற்றம் செய்வது மிகவும் நல்லது. தங்களது செயல்பாடுகள் வெளிப்படையாகவே இருந்தால் தங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். கடகராசி அன்பர்கள் தற்சமயம் குறுக்கு வழிகளை கையாளுவது கூடாது. தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். திருமணம் வயது வந்தும் திருமணம் ஆகாமல் இருந்த அன்பர்களுக்கும், திருமண பேச்சுக்களில் தடை ஏற்பட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கும் தற்சமயம் மீண்டும் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சற்று பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் கடகராசி அன்பர்கள் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் தங்களது விருப்பம் போல் எளிதில் நிறைவேறும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் உன்னதமான பல நல்ல காரியங்களை தாங்கள் செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் கடகராசி என்பவர்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள்.
வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலே கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் எளிதில் நிறைவேறும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு செயலையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு அவற்றில் எதிர்பார்த்த வெற்றிகளையும் பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பூர்வீகத்தின் வழியாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். சில சிம்மராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தொழிலில் கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் அகலும். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான செயல்களை தாங்கள் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது குழந்தைகளின் திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் வழியில் உற்சாகம் அதிகரிக்கும். தங்களது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். யாரையும் சந்தேக கண்களுடன் பார்க்காமல் பரந்த மனப்பான்மையுடன் தாங்கள் செயல்பட்டாலே போதும். அனைத்தும் தங்களது விருப்பம் போல் எளிதில் நிறைவேறும். சில சிம்மராசி என்பவர்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. எந்த ஒரு செயலையும் தாங்கள் பொறுமையுடன் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவமும் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில சிம்மராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் ஒரு 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளதால் மிகவும் யோகம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு உள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம்.
புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைபடும். தேகத்தில் ஆரோக்கியம் கிட்டும். சில கன்னிராசி அன்பர்கள் விருப்பமில்லாமலேயே தீவிரர்களுடைய தொடர்பும் அதனால் சில இன்னல்களுக்கும் ஆளாக நேரிடும். தங்களது நண்பர்களை நன்கு அறிந்து பழகிக் கொள்வது மிகவும் நல்லது. நண்பர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு செயலிலும் முடிவு எடுப்பதற்கு முன்பு தங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நன்கு ஆலோசித்து முடிவுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களும் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு செயலை செய்வதிலும் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரமும் அமைந்துள்ளது. தங்களது ராசி அதிபதியான சுக்கிரன் மறு கோணம் ஏறி இருப்பது மிகவும் தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காலமாகும். தங்களது ராசிக்கு கோணாதிபதிகள் ஒருவர் மறு கோணத்திலும், ஒருவர் 5ஆம் இடத்திலும், ஒருவர் கேந்திரஸ்தானமான 10ஆம் இடத்திலும் இருப்பது மிக மிக நன்மை பயக்கக்கூடிய காலமாகும். துலாம் ராசி அன்பர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது நிலைகளை நன்கு உயர்த்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். அனைத்தும் தங்களது விருப்பம் போல் எளிதில் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தந்தை வழி உறவுகளும் நன்கு மேம்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில துலாம் ராசி என்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தந்தை வழி உறவுகளும் நன்கு மேம்படும். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான கருத்துக்களே இருக்க வேண்டும். எதிர்மறையான கருத்துக்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். வாகன வசதிகள் பெருகும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு விதாச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில விருச்சிக ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை தாங்கள் மிகவும் எளிய நிலையில் அடைவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமற்று அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். இதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சூரியனும்,
ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருப்பதால் இந்த வாரமும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய வாரமாகவே அமைந்துள்ளது. மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று பிடிப்பீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. உடன் பிறந்தவர்களுடன் இருந்த பிணக்குகள் அகன்று உறவுகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயத்தையும் எதிர்பார்க்கலாம். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். சொந்த தொழில் புரிபவர்கள் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தற்சமயம் சற்று நிதானத்துடன் காரியங்களை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் அகலும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் தற்சமயம் மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. எந்த ஒரு செயல்களை செய்வதிலும் நிதானம் தேவை. எந்த ஒரு செயலையும் பொறுமையுடன் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். தற்சமயம் தங்களுக்கு 7.5 சனி காலம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை தாங்கள் சரியாக கொடுத்தாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். இல்லையெனில் அனைத்து வழிகளிலும் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் வரக்கூடாது. சில மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமையும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தற்சமயம் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு செயலையும்
நன்கு ஆலோசித்து மேற்கொள்வது தங்களுக்கு நன்மை தரும். அவசரப்பட்டு தாங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தாங்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். தங்களது ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அமர்ந்துள்ள இடங்கள்தான் சரியில்லாமல் உள்ளதே தவிர பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் தங்களது நேர்மறையான எண்ணங்கள் தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும், தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தையும், தங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பதால் இவற்றின் மூலமாக தாங்கள் நல்ல பலன்களை பெற இயலும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். வேலை செய்யும் இடத்தில் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் மகர ராசி அன்பர்களுக்கு தாராளமாக இருக்கும். இவற்றை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில், அதாவது 7.5 சனி காலத்தில் சேர்க்கக்கூடிய சேமிப்புகள் தான் தங்களது தலைமுறைக்கும் நீடிக்கும். சிறுக சிறுகதான் சேரும், ஆனால் அவைகள் நிலையாக நிலைத்து இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் சில மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியிலே ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் தங்களது ஜென்ம ராசியையும் பார்ப்பதால் இந்த பாவங்களின் மூலமாக தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் இருந்த பிணக்குகள் அகன்று உறவுகள் மேம்படும். தந்தையின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். தங்களது நிலை நன்கு உயரும். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நன்மையான விஷயங்களே கலந்து இருக்க வேண்டுமே தவிர தீமையான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் கூடாது.
அவ்வாறு தாங்கள் முன்னுரிமை அளித்தால் தங்களது நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில கும்பராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் சுக்கிரனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதும் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தையும், ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும், ராசிக்கு விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் இவற்றின் மூலமாக மீனராசி என்பவர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைபடும். தங்களை விட்டு அகலாத பிணிகள் தங்களை விட்டு அகலும். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் சில மீனராசி என்பவர்கள் செய்வீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது நேர்மறையான எண்ணங்கள் தான் தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. அவ்வாறு நினைத்தால் மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலமாக சில மீனராசி என்பவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு செயலையும் தாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். பொருள்வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். தாங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும்
தாங்கள் எதிர்பார்த்தது போல் வெற்றிகளை பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், கடகம் மற்றும் சிம்ம ராசியில் சூரியன் அமர்ந்தும், கடக ராசியில் புதன் அமர்ந்தும், சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை 4:03 முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை 8:36 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை 8:36 முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் 11:38 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி பகல் 11:38 முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் 2:01 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பகல் 2:01 முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சங்கடகர சதுர்த்தி தேதியானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி தேதியானது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது.